will come. வருகிறேன். பாருங்க, வருகிறேன். Come. ஐ கம். இப்ப பாருங்க, I come. I come. ஐ கம். சரி. வந்தேன். I came. ஐ கேம். வருவேன். I will come. ரொம்ப கரெக்டா பாத்துங்க. இது ஃபர்ஸ்ட் ஈஸியா இந்த இருக்கும். வாரம் கண்ணாடி போடு. நுணுக்கமா வரும் ஒவ்வொரு இதுவும். இப்ப சரி. பாருங்க, ஒரே வார்த்தை, ஆனா ம். இங்கிலீஷ்ல 2 வார்த்தை. வருகிறோம், வர்றோம், வர்றோம். வரணுமா? ஏன் சார்? கரெக்டா சொல்லுங்க. வருகிறோம்க்கு இங்கிலீஷ்ல என்ன? வருகிறோம். நாங்க வர்றோம், வர்றோம். வர்றோம்னா வருகிறோம். 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 சப்ஜெக்ட் We போடுங்க. will we will come. நாட் வி வில். வர்றோம். வி கம். We come. வருகிறோம். We come. வந்தோம். வந்தோம். வந்தேன். I came. வந்தோம். வந்தோம். We came. இப்படிதான் நீங்க வாக்கியம் முழுசா வச்சு பேசணும். வருவோம். வருவோம். Will come. We will come. We will come. இந்த சப்ஜெக்ட் விட்டுறக்கூடாது. வர்ற, வருகிறாய். வருகிறாய். You come. எஸ். வந்தாய். You came. வருவாய். You will come. தமிழ்ல ஒரே வார்த்தையில உள்ளது, இங்க 3 வார்த்தையில இருக்கு பாருங்க. 3 வார்த்தையா இருக்கு. ஆமா 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 ஆமா. வருகிறீர்கள். வருகிறீர்கள். You are come. சப்ஜெக்ட்ல போடுங்க. You are யூ. come. You come. யூ கம் தான். ஆமா. வர்றீங்க, வர்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட். வந்தீர்கள். You came. வருவீர்கள். You will come. வருகிறான். கேர்ஃபுல். வருகிறான். He comes. வெரி குட், வெரி குட், வெரி குட். வந்தான். He came. வருவான். He will come. வருகிறார். He comes. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. வருகிறார். She comes. She comes. வெரி குட். வந்தால். She came. சோ ஆங்கிலத்துல சப்ஜெக்ட் வெர்ப் இருந்தாதான் வாக்கியம் முழுமையா இருக்கும். தமிழ்ல அப்படி இல்ல. ஒரே வார்த்தையில வா போன்னு சொல்லிடலாம். அங்க வந்து நீங்க She சப்ஜெக்ட் will come. வருவாள். She will come. வருகிறது. It come. இட் 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 It comes. இட் கம்ஸ். It comes. இட் கம்ஸ். கம்ஸ். வந்தது. It came. வரும். வரும். It will come. வருகிறார்கள். They come.
வந்தார்கள். They came. வருவார்கள். They will come. ஓகே, இதுதான் டெம்ப்ளேட். இதுக்கப்புறம் கணக்குன்னு ஒரு அடி அடிக்க போறோம். I come, we come, you come, you come, he comes, she comes, it comes, they come. I came, we came, you came, he came, she came, it came, they came. I will come, you will come, you will come, you will come, he will come, she will come, it will come, they will come. இது பேசிக் டென்சஸ் சொல்லுவாங்க. அடிப்படை அடிப்படை செய்வினை வாக்கியங்கள். ஓகே, டெவலப் பண்ண போறோம். அடுத்தது இப்ப நம்ம எக்ஸசைஸ் லைட்டா மாத்த போறோம். வந்து கொண்டிருக்கிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், வந்து கொண்டிருக்கேன், வந்து கொண்டிருக்கிறேன். சப்ஜெக்ட் கொண்டு வரீங்களா? வந்துட்டு இருக்கேன். ஆமா, ஐ ஆம் கமிங். சப்ஜெக்ட் என்ன? ஐ. ஓகே, இங்க பாருங்க, எழுதுறேன். கம்முன்னா வர்றது. வந்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் கமிங். வந்தது. சரி, இன்னொரு கம்மு, மூணாவது கம்மு போட்டீங்கன்னா வந்து வந்து வந்து. சரி, கமிங். கமிங்னா வந்து. கம்ஸ்னா வருகிறான். சோ இத நம்ம படிச்ச ஒரு கிளாஸ்ல ஞாபகம் இருக்குங்களா? V1 V2 V3 V4 V5. ஆமா, வருகிறான், வந்தான், வந்து, வந்து கொண்டு, வருகிறான். இப்ப சொல்லுங்க, நான் வந்து கொண்டு இருக்கிறேன். இங்கேருந்து என்ன எடுப்பீங்க? வருகிறேன். நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் கமிங். வந்து கொண்டு எடுப்பீங்களா? சோ வந்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் கமிங். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நான் அப்படியே ஆர்டர் மாறும். ஐ கமிங். நான் இருக்கிறேன். நாம உள்ள சொல்லுங்க. ஐ ஆம் கமிங். ஐ ஆம் கமிங் அப்படியே மாறும். தமிழ்ல வந்து கொண்டிருக்கிறேன், வந்து கொண்டு முன்னாடி வந்துடும். கம்மிங் வந்து இங்கிலீஷ்ல பின்னாடி போகும். இருக்கிறேன், இந்த இருக்கிறேன்ங்கிறது பின்னாடி வருது பாருங்க தமிழ்ல. ஆங்கிலத்துல முன்னாடியே வருது. வந்து கொண்டு மாத்துங்க, அப்படியே மாத்துங்க. வந்து கொண்டு இருக்கிறோம். ஆமா ஆமா, we are coming. வெரி குட். தமிழ் மாதிரி இருக்கு பாருங்க, கரெக்டா பாத்துங்க. வந்து கொண்டு இருக்கிறாய். இது you are வந்து கொண்டிருக்கிறாய். You are coming. வந்து கொண்டிருக்கிறீர்கள். You are coming தான். வெரி குட். வந்து கொண்டிருக்கிறான். கேர்ஃபுல். He is coming. He is coming. He is coming. வந்து கொண்டிருக்கிறாள். He is coming. வந்து கொண்டிருக்கிறது. It is coming. வந்து கொண்டிருக்கிறார்கள். They are coming. They are coming. வந்து கொண்டிருந்தேன். அடிங்க பார்க்கலாம். வந்து கொண்டிருந்தேன். சப்ஜெக்ட் என்ன? ஐதான். அடிங்க, இப்ப அடிங்க. வந்து கொண்டிருந்தேன் கரெக்டா சொல்லுங்க பாப்போம் இங்கிலீஷ்ல. I have coming.
Oh, லெஃப்ட் எல்லாம் ஆ. செக் பண்ணிக்கங்க. லெஃப்ட் எல்லாம் செக் பண்ணிக்கங்க. பாருங்க, வந்து கொண்டு இருக்கிறேன் வந்து ஐ ஆம் கம்மிங்னு இருக்கு. அப்ப வந்து ஆமா. கொண்டு இருக்கிறேன் என்னவா இருக்கும்? ஐ வாஸ் கமிங். ஐ வாஸ் கம்மிங். இந்த ஆம் வந்து இதா மாறும், அவ்வளவுதான். வந்து வி வேர் கமிங். கொண்டிருந்தோம். வி வேர் கமிங். வந்து கொண்டு இருந்தாய். வந்து கொண்டிருந்தாய். வந்து கொண்டு இருந்தாய். யூ வேர் கமிங் தான். வெரி குட். நீங்கள் வந்து கொண்டிருந்தீர்கள். வந்து கொண்டிருந்தீர்கள். யூ வேர் கமிங். வந்து கொண்டிருந்தான். ஹி வாஸ் கமிங். ஹி வாஸ் கம்மிங். பாத்துக்கங்க. வந்து கொண்டிருந்தால். ஷி வாஸ் கமிங். வந்து கொண்டிருந்தது. இட் வாஸ் கமிங். சூப்பர். வந்து கொண்டிருந்தார்கள். தே வேர் கமிங். சப்ஜெக்ட மாத்துறீங்க, verb மாறுது. வெரி குட். இப்ப நீங்க வந்து அப்ப அடிங்க பாப்போம். இங்கிலீஷ்ல நானே சொல்ல போறது இல்லை. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிங்க பாப்போம். சொல்லுங்க. வந்து கொண்டிருப்பேன். ஐ வில் கமிங். ஐ நோ. வில் கம். இன்னொரு வாட்டி. வந்து கொண்டு இருப்பேன். ஐ ஹேவ் கம்மா. நோ. வேற ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. வந்து கொண்டிருப்பேன் ஃபியூச்சர். ஐ வந்து கொண்டு இருப்பேன். ஐ ஃபர்ஸ்ட். ஹேவ் பீன். நோ. இப்ப பாருங்க, ஃபியூச்சர் வருதா? வில்லு. இதுக்கப்புறம் ஐ சொல்ல வில். போறீங்க. சரி. ஐ வில். வந்து கொண்டுக்கு. வந்து கொண்டு. வந்து ஐ கொண்டுக்கு. வில் பி கமிங். அவ்வளவுதான். இந்த பிய போடுங்க. பி. அவ்வளவுதான், அவ்வளவுதான், ஐ அவ்வளவுதான். வில் பி. முக்கியமான இதுல நீங்க ஆமா ஆமா அடுத்த ஆமா. அடுத்த செட் இன்னும் கொஞ்சம் டஃபா இருக்கும். பட் இது இது இதை ஃபர்ஸ்ட் டே- முடிப்போம். அஹ், இப்ப ஆமா. ஐ வில் பி பி- கமிங். இந்த கமிங் வந்து கொண்டு. இப்ப பாருங்க, தமிழ் ஆமா பாருங்க, தமிழ் படுத்துறேன். ஆமா ஆமா. நான் வந்து பி. கொண்டு இருப்பேன். ஃபியூச்சர். நான் அஹ், நான் வந்து அஹ், கொண்டு இருப்பேன். வா. இருப்பேன். சரி சரி. இப்ப அடிங்க, அடுத்த அடிங்க. வந்து கொண்டிருப்போம். பி வில் பி கமிங். பி வில் பி கமிங். வந்து கொண்டிருப்பாய். யூ வில் பி கமிங். இது யூ வில் பி கமிங். வெரி குட். அடுத்தது. அடுத்தது வந்து கொண்டு இருப்பான். ஹி ஹி வில் பி கமிங். வெரி குட். மாறாது, எதுவுமே மாற போறது இல்லை. வெரி நைஸ். வந்து கொண்டிருப்பாள். ஷி வில் பி கமிங். வந்து இட் வில் பி கொண்டிருக்கும். கமிங். இட் வில் பி கமிங். வந்து கொண்டிருப்பார்கள். தே வில் பி கமிங்.
வெரி குட், வெரி குட், வெரி குட். நவ் இந்த லாஸ்ட் 2 பார்க்க போறோம். இது முக்கியமா முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதுல இதுல என்ன தெரியணும் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதையே நான் திருப்பி சொல்றேன். ஒரு நிமிஷம். கம்முன்னு வர்றது, வர்றேன், 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 ரைட்? கம் V1 V1ம்பாங்க. அடுத்த கிளாஸ் இது சம்பந்தமாவே ஒரு ஃபுல் கிளாஸ் எடுக்க போறோம். கேம்னா வந்து பாஸ்ட் டென்ஸ் வருது. இந்த கம்முன்னா வந்து V3, கம்மிங்னா வந்து கொண்டு, கம்ஸ்னா வருகிறேன், வருகிறான், வருகிறான், வருகிறான். சோ இப்ப இத தமிழ் படுத்துவோம். ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏன்னா இந்த டென்ஸ் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியம். கரெக்டா புரிஞ்சுக்கணும். இதுல நிறைய பேர் போட்டு விட்டுருவாங்க. இதுல வந்து தடுமாறுவாங்க. வருகிறேன், கம்முன்னா வருகிறேன். சோ வேற மீனிங் இருந்தாலும் இப்ப ஒரு மீனிங்கை நம்ம எடுக்கிறோம். அடுத்தது கேம். கேமுக்கு நான் வந்தேன் போடுறேன். ஓகேவா? வந்தேன் போடுறேன். என்ன சார் சொல்ல? கேம் வந்து வந்தேன். ஓகே. இந்த கம்முக்கு வந்து என்ன மீனிங் சொன்னேன்? இந்த மூணாவது கம்மு. இந்த கம்முவோட மீனிங் வேற, அதோட மீனிங் வேற. ஆமா. என்ன சொன்ன? கம்மு வருகிறேன், வந்தேன், ஐ கேம் வந்தேன். இது வந்து இதுதான் வருவேன், வந்து 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 அதுதான் இங்க யூஸ் பண்ண போறோம். சரி. வந்து கொண்டு வந்து வந்து கொண்டு முற்று பெறாத விடையா இருக்கு பாருங்க. ரெண்டு பாதியில கட்டாது பாருங்க. வந்து கொண்டு வந்து முற்று பெறாம இருக்கு பாருங்க. ஆமா. இதுதான் ரொம்ப முக்கியம். V3 V4 கடைசியா கம்ஸ். வந்து கொண்டு வந்து கொண்டு கம்ஸுக்கு என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நீங்க பயன்படுத்தினீங்க இந்த இன்னைக்கு கிளாஸ்ல. சரி. என்ன பயன்படுத்துறீங்க? ஹீ வருகிறான். ஓகேவா? ரைட். ஓகே. இதுக்கு பேரு இப்படி சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கங்க. V1 V2 verb 2. ஒரு வார்த்தை 5 ஒளிஞ்சிருக்கு. வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி யூஸ் பண்ண போறோம். V3 V4 V5. இப்ப வந்திருக்கிறேன் பாருங்க. வந்திருக்கிறேன் எப்படி இங்கிலீஷ்ல போட போறீங்க? வந்து இருக்கிறேன். வந்து இந்த வந்ததான் யூஸ் பண்ணிக்க போறீங்க. பாத்தீங்களா? இந்த வந்து யூஸ் பண்ணிக்க போறீங்க. வந்திருக்கிறேன், வந்திருக்கிறேன். எப்படி பாருங்க? ஐ அடிங்க, ஐ அடிங்க, ஐ ஹேவ் கம். அவ்வளவுதான். இந்த கம்மு வந்து இந்த கம்முக்கு முன்னாடி நம்ம ஆங்கிலத்துக்கே உள்ளது அப்படியே மாறும். வந்து இருக்கிறேன், ஐ ஹேவ் கம். இந்த கம்மு வந்து பாத்துக்குங்க. இந்த கம்மு வந்து V3 கம்மு, V1 கம்மு கிடையாது. வருகிறேனுக்கு வருது இல்ல, வந்திருக்கிறேன். வந்து 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 இருக்கிறேன். ஆமா. இப்ப வந்திருக்கிறோம் அடிங்க பார்க்கலாம். வந்திருக்கிறோம்னா we have come. இருக்கு. நல்லா பாத்துக்கணும். இந்த தமிழ் அர்த்தம் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் ஒன்னா படிக்கிறப்ப சில வாட்டி கன்ஃபியூஸ் ஆகும். வந்திருக்கிறாய். You have come. வந்திருக்கிறீர்கள். You have come. பிரசன்ட்ல நின்னுட்டு பாஸ்டா பாக்குறோம். பிரசன்ட்ல நின்னுகிட்டு வந்திருக்கீங்களா? நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? நான் வந்திருக்கேன். இது வந்திருக்கிறான்னு he have come தான். நோ, he have comeன்னு ஒரு இங்கிலீஷ் இல்லையே. தப்பாயிடுச்சு பாத்தீங்களா? he has come. அந்த have பதிலா has. has come. இல்ல போன கிளாஸ்ல பார்த்தோம்ல. ஆமா. he has come, she has come,
சோ எங்க தப்பு நடக்குதுன்னு புரியுதுங்களா? இது தப்பு இல்லாம பாத்துக்கலாமா? நீங்க இல்ல போதும். பேசுறப்ப இதுதான் பார்க்கணும். She has come. It has come. வந்திருக்கிறார்கள். வந்திருக்கிறார்கள். They have come. இப்ப பாருங்க, வந்திருந்தேன். வந்து 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 பாருங்க. இப்ப சொல்லுங்க, இருந்தேன்னு உள்ள தூக்கி போடணும். இருந்தேன் எப்படி போடுவீங்க? வந்து இருந்தேன். வந்து I had come. அவ்வளவுதான். I had come. அவ்வளவுதான். I had come. இப்ப பாருங்க, வந்து இருந்தேன். இங்க வந்து இருக்கிறேன். வந்து இருக்கிறேனா? இந்த கம்மு வந்து V1 கம்மு கிடையாது, V3 கம்மு. வந்துல இருக்கு. வெரி குட். இப்ப அடிங்க V. We had come தான். வந்து இருந்தோம். வெரி குட். சூப்பர். வந்திருந்தோம். நீதான் இல்ல, நான் அந்த இடத்துக்கு வந்திருந்தோம். நாங்கெல்லாம் வந்திருந்தோம். உடனேதான் பார்க்க முடியல அப்படிமோ. வந்திருந்தாய். வந்திருந்தாய். வந்து இருந்தாய். வந்து இருந்தாய். You have come. You had come. You had come. வந்திருந்தீர்கள். அடிங்க அடிங்க அடிங்க. அதான் வந்திருந்தீர்கள். You had come தான். நம்ம தமிழ் பேசுறப்ப கரெக்டா பேசணும். பிரசன்ட் பாஸ்ட் குழப்பிடக்கூடாது. வந்திருந்தான். He had come. He had come. வந்திருந்தால். She had come. She had come. வந்திருந்தது. It had come. வந்திருந்தார்கள். They have come. They had come. அவ்வளவுதான். டென்ஸை மாத்த கூடாது. பாஸ்ட் இருந்தா பாஸ்டே இருக்கணும். வெரி குட். லாஸ்ட் ஒன் இந்த ஸ்டைலுக்கு லாஸ்ட் ஒன்னு. வந்திருப்பேன். ஃபியூச்சர்ல அடிக்கிறாங்க பாருங்க. ஃபியூச்சர்ல ஐ போட்டு வில்லு போட்டுறீங்களா? ஐ போட்டு வில்லு. I will become. இன்னொரு வாட்டி ஸ்கிரீன்ல பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி மாத்தி சொல்லணும். அவ்வளவு ஈஸி இல்ல. ஐ வில்லுக்கு அப்புறம் என்ன ஆகும்? வந்து இருப்பேன். I will be. இப்ப பாருங்க, ஐ வில்லு போட்டுட்டீங்க. கம்மு வந்து வந்துக்கு இருக்கு. கம்மு இருக்கு. இருப்பேன். இரு. I will have. எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? இப்ப பாருங்க, தமிழ் படுத்துறேன். நான் வந்து இருப்பேன். நான் வந்து இருப்பேன். நான் வந்திருப்பேன். அடிங்க பாக்கலாம். நாம் வந்திருப்போம். அடிங்க. We will have come. நெக்ஸ்ட் அடிங்க. You will come. You will have come. You will have come. ஸ்ட்ராங் அடிக்கணும். வந்திருப்பீர்கள். அதுக்கு யூ தான். You will have come. ரெண்டு யூ. அடிங்க பார்க்கலாம். இங்க என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணி. You will come. அப்புறம் வந்திருப்பான். He will have come. வெரி குட். ஹீக்கு அப்புறம் இந்த ரோடு எல்லாமே வில் எடுத்துக்குது. அதனால எடுக்கிறதுனால இங்க எல்லாம் will have தான். have தான். ஹேஸோ ஹேடோ போட்டுற கூடாது. சூப்பர். நெக்ஸ்ட் she will have come. She will have come. ரொம்ப ஃபாஸ்ட் அடிப்பாங்க. இது சப்போர்ட்டிங் ஃபாஸ்டா பேசுவாங்க.
Have, அடிங்க, அடுத்தது அடிங்க. It. it will have come. It will have come, it will have come, it will have come, it will have come. அப்படி Yeah. உச்சரிக்கிறப்பயே அது மாதிரி தள்ளி பண்ணு. They. They will have come. Super. Mm. I will come, you will come, you will come, you will come, you will come, she will come, it will come, the will come வந்திருப்பேன். அது எப்படி தமிழ்படுத்துறங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். The last one is coming up. வந்து கொண்டே இருக்கிறேன். இங்க பாருங்க, வந்து கொண்டே இங்க கொண்டு வந்து பாருங்க. ஐ வந்து கொண்டே இருக்கு. நல்லா நல்லா பாருங்க, வந்து கொண்டே இருக்கிறேன். ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கேன், ரொம்ப நேரமா வந்துட்டு இருக்கேன். வந்து கொண்டே இருக்கிறேன். பாருங்க, இப்ப ஐ கமிங்ல உள்ள இப்ப கிராமர் சேர்க்க போறோம். நான் கொண்டு பாருங்க, நான் வந்து கொண்டே I have been coming. அவ்வளவுதான். அந்த பீனை போட்டு கொண்டே போட்டுட்டு வந்து வந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறேன். I have been coming. சூப்பர் சூப்பர். இப்ப எனக்கு சொல்லுங்க. We have been coming. சூப்பர். We have been. நீங்க கரெக்டா எங்க மாத்துறீங்கன்னு நான் பாக்குறேன். We have been coming. You. We are you. You have been coming. You have been coming. He has been coming. அவ்வளவுதான். இந்த சேஞ்ச் பண்ணிட்டா போதும். He has been coming. He has been. இதுல தமிழ்ல வந்து நல்லா நல்லா பாருங்க நான் எப்படி பிரிக்கிறேன்னு. அவன் வந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு வந்து எப்படி பிரிச்சா பாத்தீங்களா? தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் பெரிய வேறுபாடு பாருங்க. அது பிரிச்சு மேய்ஞ்சிடுறது. She has been coming. She. Very good. Has been coming. It. It has been coming. Very nice. They. They have been coming. அவ்வளவுதான். நீங்க எல்லாமே பிரிச்சுக்கலாம். இனிமே கரெக்டா இது பண்ணி கொண்டு வரணும். வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, இப்ப பாருங்க, வந்து கொண்டே இருந்தே அப்படியே நீங்க தமிழ் அடிக்க பார்ப்போம். I had been coming. I had been coming. வெரி நைஸ். அவ்வளவுதான். எப்படி அது பிரிச்சு மீனிங் புரிஞ்சுக்கிறதுன்னு புரியுது இல்லையா? I had been coming. So we had been coming. Super. We had been coming. Sure. You had been coming now. You had been coming. You had been coming. He had been coming. இன்னொரு சொல்லுங்க. He had been coming. Very good. பாசன் சார்க்கனால அதேதான் சார். She had been coming. சூப்பரா சொன்னீங்க. It had been coming. They had been coming. Now last இது நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. எப்படி சொல்றீங்கன்னு நான் பாக்குறேன். வந்து கொண்டே இருப்பேன். வந்து கொண்டே இருப்பேன். ஒரே நிமிஷம். சொல்லவா? சொல்லுங்க. I will have been coming. சூப்பர். அவ்வளவுதான் எனக்கு வேணும்.
இப்போ ஒண்ணு ஒண்ணா எனக்கு சொல்லிடுங்க. ரொம்ப ஈஸி தான். ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஆமா. We will have been coming. ஓகே. யூ. You will have been coming now. You will have been coming. வெரி குட். இப்ப You ரெண்டு will have been coming. You will have been coming. அவன் ஹி. He will have been coming. அவ்வளவுதான். 3 கிராமர் வார்த்தை will have been வந்திருக்கு. அவ்வளவுதான். ஆமா. She will have been coming. இட். It will have been coming. They will have been coming. சூப்பர். இப்ப எந்த வேர்பு கொடுத்தாலும் 12 டென்ஸையும் சொல்லிடலாம்ல. 12 சொல்லிட்டு அதுக்கு தமிழ் அர்த்தமும் சொல்லிடலாம்ல. அதுதான் திங்கட்கிழமை ஒரு பெரிய டெஸ்ட் வைக்க போறோம். எப்படி தெரியுங்களா? அந்த சரிங்க சார். வேர்பை மாத்திக்கிட்டே இருக்க போறோம். மாத்திக்கிட்டே இருப்போம். அந்த ரைட். 12 வாக்கியங்கள் மினிமம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஐய வச்சு. ரைட் சார். விய வச்சு 12, யூ வச்சு 12, யூ வச்சு 12, ஹிய வச்சு 12, சிய வச்சு 12, இட்டு வச்சு 12, தே வச்சு 12. எவ்வளவு பாருங்க. அதுக்கு இதுவரை நடந்தது எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க. திங்கள், புதன், வெள்ளி இந்த கிராமர் நடந்தது எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க. இதோட வீடியோவும் அனுப்புறேன். இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்படியே உங்க ஆடியோல அப்படியே படிச்சு காட்டணும். புரியுது. சோ இப்ப நிறைய பண்ணியிருக்கோம். அது எப்படி தமிழ்ல வந்ததுங்கிறதையும் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ முக்கியமான வீடியோ. நீங்க பார்த்துட்டு எனக்கு இது பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு இதை அனுப்பி வைக்கிறேன் இமீடியட்டா. எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு, ஓட வேண்டியது இருக்கு. பட் நான் வீடியோ கொடுத்துட்டே போறேன் நான். சரி, இதை அனுப்பிச்சு விடுங்க, நான் எழுதிக்கிறேன். சூப்பர். ரொம்ப சூப்பரா பண்றீங்க. ரொம்ப ஈஸியா பிக்கப் பண்ணீங்க. இன்னொரு 4-5 கிளாஸ்ல உங்களை வாக்கியத்துல தரவாக்கிடலாம். நீங்க அழகா இங்கிலீஷ்ல பேசுற அளவுக்கு வச்சிடலாம். ரைட்டு சார். சார், திங்கட்கிழமை நான் எழுதிக்கிறேன். நான் இப்ப அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். மண்டே பார்ப்போம் சார். மண்டே பார்க்கலாம். ரைட்டு சார். தேங்க்யூ.